விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின் முன்னணி விவரம் பிற்பகலில் தெரியவரும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தகவல். 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, லாரி ஓட்டுநர் கைது. நின்று கொண்டிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து, வாலிபர் உயிரிழப்பு. முதல்வரோடு சேர்ந்து காரில் ஒன்றாக பயணித்த கவர்னர், புதுவையில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும் 4ஆம் தேதி பிற்பகலில் முன்னணி நிலவரம் தெரிய வரும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் ஜூன் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாடுகள் முடிந்துள்ளதாகவும், புதுவை மாநிலத்தில் 4 பிராந்தியங்களிலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வாக்குகள் எண்ணப்படும், 3 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும் என்றார். முதல் சுற்றில் புதுவையில் மண்ணாடிப்பட்டு, மங்களம், கதிர்காமம், காமராஜர் நகர், முத்தியால்பேட்டை, உருளையன்பேட்டை, அரியாங்குப்பம், ஏம்பலம், நெடுங்காடு, காரைக்கால் வடக்கு மற்றும் மாகி, ஏனாம் என 12 தொகுதி வாக்குகள் எண்ணப்படும் என்றும், 2ஆம் சுற்றில் திருபுவனை, வில்லியனூர், இந்திரா நகர், ராஜ்பவன், லாஸ்பேட்டை, நெல்லித்தோப்பு, மணவெளி, நெட்டப்பாக்கம், திருநள்ளாறு, காரைக்கால் தெற்கு ஆகிய 10 தொகுதிகளின் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் கூறினார். 3ஆம் சுற்றில் ஊசுடு, உழவர்கரை, தட்டாஞ்சாவடி, காலாப்பட்டு, உப்பளம், முதலியார்பேட்டை, பாகூர், நிரவி ஆகிய 8 தொகுதிகளின் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அவர் கூறினார். வாக்கு எண்ணும் மையங்களுக்கு முகவர்களின் அடையாள அட்டையுடன் வர வேண்டும் என்றும், அடையாள அட்டை இல்லாதவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். காலை 7 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் வர வேண்டும் என்றும், காலை 6:30 மணிக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையிலிருந்து முகவர்கள் முன்னிலையில் வெளியே கொண்டு வரப்படும் வாக்கு எண்ணிக்கை விவரங்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பிற்பகலில் முன்னணி விவரங்கள் தெரிய வரும் என்றும், வாக்கு எண்ணிக்கை முறையாக நிறைவு பெற இரவு 7 மணி ஆகலாம் என்றும் அவர் கூறினார். 10 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற லாரி ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள திருவக்கரை முத்துமாரியம்மன் கோவில் தவுட்டுக்குளம் பகுதியில் உள்ள சாலை ஓர குடிநீர் குழாயில் அதே பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி ஒருவர் குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது திருவக்கரையிலிருந்து வந்து கொண்டிருந்த லாரி ஓட்டுநர் ஒருவர் இறங்கி தண்ணீர் பிடித்துள்ளார். அங்கு குளித்துக் கொண்டிருந்த 10 வயது சிறுமியிடம் அவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து லாரியின் ஓட்டுநர் சீட்டில் அமர வைத்து புறப்பட சென்றபோது சிறுமியின் உறவுக்கார பெண் ஓட்டுநரின் சட்டையை பிடித்து இழுத்து கூச்சலிட்டுள்ளார். அப்போது ஓட்டுநர் உறவுக்கார பெண்ணிடமும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தகாத வார்த்தைகளால் பேசி லாரியில் அமர வைத்திருந்த சிறுமியை கீழே இறக்கிவிட்டு வேகமாக லாரியை எடுத்துச் சென்றுள்ளார். சிறுமியிடமும் சிறுமியின் உறவுக்கார பெண்ணிடமும் நடந்தவற்றை விசாரித்த அந்த பகுதி இளைஞர்கள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த காட்சிகளை கொண்டு திருவக்கரையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் லாரியை தேடினர். மாலை 4 மணியளவில் அதே லாரி நெமிலி வெற்றிவேல் கிரஷர் பகுதியில் லோடு ஏற்றுவதற்காக நின்று கொண்டிருந்தது. சிறுமியின் உறவுக்கார பெண்ணும் கொடுத்த அடையாளத்தின்படி ஓட்டுநரை பிடித்து இளைஞர்கள் விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த கிராம இளைஞர்களையும் அவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் ஓட்டுநரை பிடித்து வந்து கோட்டைக்குப்பம் மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஆய்வாளர் வள்ளி நடத்திய விசாரணையில் 10 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஓட்டுநர் சுத்தக்கேணி பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நின்று கொண்டிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் வாலிபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த அனுமந்தைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆணியப்பன். இவரது மகன் மணி, 28 வயதான மணி, நேற்று முன்தினம் கடலூர் மாவட்டம் தேவனாம்பேட்டையில் உள்ள அவரது அக்கா வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கிருந்து நேற்று அதிகாலை தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கூனிமேடு அருகே வந்து கொண்டிருந்த போது சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது வேகமாக மோதியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த மணியை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்த கண்காணிப்பு கேமரா காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல்வரோடு சேர்த்து கவர்னரும் ஒன்றாக காரில் பயணித்த சம்பவம் புதுவை அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறுவயது முதலே ஒரு வாகன பிரியர். சட்டமன்ற உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை துவங்கியது முதல் அமைச்சர், முதலமைச்சர், என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர், மீண்டும் முதலமைச்சர் என இந்திய அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தாலும் எப்போதும் இருசக்கர வாகனத்தில் அதிகம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதனால் கடந்த மார்ச் மாதம் தனது பழைய யமஹா
இருசக்கர வாகனத்தை அவர் புதுப்பித்தார். மேலும் அந்த இருசக்கர வாகனத்தில்தான் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது வாக்கினை செலுத்த வந்தார். இந்நிலையில் கடந்த 1997ஆம் ஆண்டு அவர் முதலில் அம்பாசிடர் கார் வாங்கி பயன்படுத்தி வந்தார். பின்னர் நாளடைவில் புதிய ரக கார்கள் வர அதனை வாங்கி பயன்படுத்தி வந்தார். இதனால் அம்பாசிடர் கார் ஓரம் கட்டி அவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பல ஆண்டுகளாக கார் உபயோகிக்கப்படாமல் நின்று இருந்ததால் பழுதாகி மிக மோசமான நிலையில் இருந்துள்ளது. இதனை கண்ட முதலமைச்சர் அதை அப்புறப்படுத்த மனமில்லாமல் புதுப்பிக்க அவரது உதவியாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி தூத்துக்குடியில் உள்ள ஒரு மனையில் கடந்த 10 மாதங்களுக்கு முன்னர் சீர் செய்ய அனுப்பி வைத்திருந்த நிலையில் தற்போது அந்த கார் சீர் செய்யப்பட்டு புது பொலிவுடன் முதலமைச்சர் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த செய்தியை செய்தித்தாள் மற்றும் ஊடகங்கள் மூலம் அறிந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவரது செல்போனில் தொடர்பு கொண்டு அம்பாசிடர் காரை புதுப்பித்துள்ள செய்தி குறித்து கேட்டறிந்தார். அதில் ஒரு முறை பயணம் செய்யவும் அவர் ஆசைப்பட்டார். இதனையடுத்து கவர்னர் கேட்டுக்கொண்டதின்படி தனது இல்லத்திலிருந்து புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புறப்பட்டு கவர்னர் மாளிகைக்கு வருகை தந்த முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுடன் சிறிது நேரம் ஆலோசனை செய்துவிட்டு பின்னர் இருவரும் காரில் பின்பக்க இருக்கையில் ஒன்றாக அமர்ந்து கடற்கரை சாலை வழியாக சென்று மீண்டும் கவர்னர் மாளிகை வந்தனர். கவர்னரும் முதலமைச்சரும் ஒன்றாக புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புதுச்சேரி நகர் பகுதியில் வலம் வந்ததை மக்கள் வியந்து பார்த்தனர். சுட்டெரிக்கும் வெயிலினால் பள்ளிகள் திறப்பில் காலதாமதம் ஏற்படுமா என்று பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்றனர். புதுவையில் பிப்ரவரி மாதம் முதல் கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. அக்னி நட்சத்திரம் தொடங்கிய போது வெயிலின் அளவு 100 டிகிரியை எட்டியது. அதன் பின் வெயிலின் தாக்கம் குறைந்தது. வளிமண்டல சுழற்சி காரணமாக புதுவையில் குளிர்ந்த காற்றுடன் சாரல் மழையும் இடையிடையே பெய்தது. அக்னி நட்சத்திரம் நிறைவு பெற்ற நாளில் புதுவையில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 2 நாட்களாக 100 டிகிரியை தாண்டி வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்றும் அதிகாலை முதல் கடும் வெயில் அடித்தது. பிற்பகலில் சாலையில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. அனல் காற்றுடன் வெயில் சுட்டெரித்து வருகிறது. வருகின்ற 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏனாம் குளத்தில் செத்து மிதந்த மீன்கள் குறித்து தலைமை பொறியாளர் ஆய்வு செய்தார். புதுவை மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. இங்கு பொதுப்பணித்துறை சார்பில் 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நாலர் குளத்தில் நீர் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதில் உள்ள நீர் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீருக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் சமீபத்தில் இறந்து மிதந்தன. மீன்கள் அகற்றப்பட்டு மீண்டும் குடிநீர் விநியோக பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. மீன்கள் இறந்தது குறித்து பரிசோதனைக்காக குடிநீர் மாதிரி எடுக்கப்பட்டு காக்கிநாடா ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த குளத்தை புதுவை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் ஆய்வு செய்தார். குளத்திற்கான நீர் வழித்தடங்களின் ஓரத்தில் அங்கீகரிக்கப்படாமல் அமைந்துள்ள வீடுகளை அகற்ற அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். குளத்தில் விழுந்து கிடந்த மரத்தையும் அகற்ற உத்தரவிட்டார். குளத்தின் மேற்கு பகுதியில் சுவர் கட்ட மதிப்பீடு செய்யவும் அவர் அறிவுறுத்தினார். தொடர்ந்து குடிநீர் தலைமை நிலையம், நிலங்காவில் உள்ள ஆற்றங்கரை கால்வாய்களையும் அவர் பார்வையிட்டார். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு நரிக்குறவர்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் முடிவு செய்யப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் அறிவுறுத்தலின்படி பட்டினி இல்லா உலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதேபோன்று அனைவருக்கும் உணவு கிடைத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி உலக பட்டினி தினம் தமிழ்நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் திண்டிவனம் சாலையில் உள்ள 40க்கும் மேற்பட்ட நரிக்குறவ குடும்பங்களுக்கு அரிசி, காய்கறி, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. மடுகரை கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான திருநங்கையர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் மடுகரை கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி மாத தேரோட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து தேரை வடப்பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். அரவன் சிரசு பொருத்தப்பட்ட கம்பீரமான கூத்தாண்டவர் தேரானது திரளான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து மாத வீதி உலா சென்றது. மடுகரை மற்றும் சுற்றுப்புற பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் தங்களது நிலங்களில் விளைந்த விளைபொருட்களை கொள்ளைவிட்டனர். புதுவை மற்றும் தமிழக பகுதியில் இருந்து ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பக்தர்கள் கூத்தாண்டவருக்கு வேண்டிக் கொண்டு பூசாரி கையால் முதல் நாள் இரவே தாலி கட்டி கொண்டனர். தேரோட்டம் முடிந்ததும் தாலி அறுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாணம், கூத்தாண்டவர் திருக்கல்யாணம்,
பிடாரியம்மன் மாரியம்மனுக்கு சாகி வார்த்தல் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சமூக சேவகர் அருண் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சமூக ஆர்வலர் அருண் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். கோடை காலங்களில் ஏழை எளிய மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் கடந்த 30 நாட்களாக மோர், இளநீர், சர்பத் உள்ளிட்ட பல்வேறு வகையான குளிர்பானங்களை அவர் மக்களுக்கு வழங்கி வந்தார். 30வது நாள் பயணத்தை பாராட்டும் வகையில் ஏழை எளிய மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு கடற்கரை சாலை நேரு சிலை அருகே நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக 1 கிலோ சர்க்கரை மற்றும் புடவைகளை அருண் வழங்கினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சுகாதாரமற்ற முறையில் இட்லியில் ஈ அமர்ந்திருந்த காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் சாலை ஓரங்களில் சிறிய சிறிய ஹோட்டல்களில் சுத்தமான முறையில் உணவுகள் சமைப்பதில்லை என்று பரவலாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அவ்வப்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் ஹோட்டல்களில் ஆய்வு செய்து கெட்டுப்போன உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். ஆனாலும் ஒரு சில உரிமையாளர்கள் திருந்தாமல் வாடிக்கையாளர்கள் மீது கவனம் செலுத்தாமல் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக எண்ணி செயல்படுவதால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. உதாரணமாக புதுச்சேரி மிஷன் வீதி, செட்டி வீதி சந்திப்பில் தனியார் இரவு நேர ஹோட்டல் ஒன்று உள்ளது. அந்த ஹோட்டலில் இரவு நேரத்தில் சப்பாத்தி, இட்லி, பரோட்டா மற்றும் சிக்கன், மட்டன் என்று வகை வகையாக செய்து பரிமாறப்படுவதால் வாடிக்கையாளர்கள் விரும்பி உண்ண வருவர். இந்நிலையில் நேற்றிரவு இட்லி சுட்ட பெரிய பாத்திரம் முழுவதும் இட்லி இருக்க ஒரு இட்லிக்கு ஒரு ஈ என்று சரிபாகமாக அமர்ந்திருந்தது. அப்போது சாப்பிட வந்த ஒருவர் அதிர்ச்சியடைந்து ஈயை பார்த்து இது என்ன என்று கேட்டபோது கடையின் உரிமையாளர் பொறுப்பில்லாமல் பேசியுள்ளார். இதனையடுத்து அவர் இட்லி மேல் இருந்த ஈக்களை வீடியோவாக எடுத்து புகார் அளிக்க போவதாக கூறியுள்ளார். அப்போதும் அந்த கடைக்காரர் அசரவில்லை. இரவு நேரத்தில் சாப்பிட வரும் வாடிக்கையாளர்கள் மீது அக்கறை இல்லாமல் ஈயை அகற்றாமல் இட்லிக்கு ஒரு ஈ என்று சேர்த்து பரிமாறிய சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதிமுக கவர்னரிடம் வலியுறுத்தியுள்ளது. புதுவை மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் கவர்னர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து மனு ஒன்றினை அளித்தனர். அப்போது இந்தியாவிலேயே LKGயில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் அதிகம் வசூலிக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளதாகவும், மத்திய அரசால் ஏழை எளிய மாணவர்களின் நலனுக்காக நாடு முழுவதும் கொண்டுவரப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கடந்த 10 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு அமல்படுத்தாமல் உள்ளது குறித்து அரசியல் சட்டவிரோத செயல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் இதற்கான அரசாணை இன்று வரை வெளியிடப்படாமல் மத்திய அரசின் இந்த சட்டத்தையே புதுச்சேரியில் ஆளும் NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அவமதித்து வருவதாகவும், சமுதாய நலனில் அதிக அக்கறை செலுத்தும் கவர்னர் இந்த கல்வியாண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஏழை எளிய மாணவர்களின் நலனுக்காக இதை கேட்டுக்கொள்வதாகவும் அதிமுக செயலாளர் அன்பழகன் அந்த மனுவில் கூறியுள்ளார். இதில் அரசு சரியான முறையில் உரிய நடவடிக்கை எடுக்காதால துணைநிலை ஆளுநர் அவர்களை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தணும். அவரும் என்கிட்ட இதை பற்றி சிறிது நேரம் பேசிவிட்டு இது நல்ல சட்டம், இதை புதுச்சேரி மாநிலத்தில் அமுல்படுத்தணும், நான் முதலமைச்சரை சந்தித்து இதை பேசுகிறேன், முதலமைச்சர் அழைத்து நான் பேசுகிறேன். நிச்சயமாக இந்த சட்டம் இந்த ஆண்டிலேயோ அல்ல அடுத்த கல்வி ஆண்டிலோ இதை அமுல்படுத்தணும் துணைநிலை ஆளுநர் எங்களுக்கு உத்தரவாதம். இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் சிந்தட்டிக் ஓடுதளத்தில் வெள்ளை அடிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி உப்பளத்தில் கடந்த 1992ஆம் ஆண்டு இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரியில் புதுச்சேரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்திரா காந்தி அரங்கில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் 7 கோடி ரூபாய் செலவில் 400 மீட்டர் செயற்கை தடகள ஓடுபாதை அமைக்க அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து சிந்தட்டிக் ஒட்டும் பணிக்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து சிந்தட்டிக் டிராக் லேயர் கொண்டு வரப்பட்டது. ஆமை வேகத்தில் இந்த பணி நடந்து வந்தது. ஒரு வழியாக அனைத்து பணிகளும் முடிவடைந்தும் கூட விளையாட்டு வீரர்களுக்கு அர்ப்பணிக்கப்படாமல் வீணாகி வந்தது. தற்போது சிந்தட்டிக் டிராக்கினை தடகள வீரர்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் வெள்ளைக்கோடு அணிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்டமாக மைதானத்தில் கிராஸ் பணியும் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளது.
புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6640 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,120 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 930 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின் முன்னணி விவரம் பிற்பகலில் தெரிய வரும். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தகவல். 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, லாரி ஓட்டுநர் கைது. நின்று கொண்டிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து, வாலிபர் உயிரிழப்பு. முதல்வரோடு சேர்ந்து காரில் ஒன்றாக பயணித்த கவர்னர், புதுவையில் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.